Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. இன்றைக்கு வந்துட்டு நோம்பு தொறக்கிறதுக்கு லேசாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். குனாஃபா அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நிறைய ஃபேமஸ் ஐட்டம். ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? நிறைய அந்த ரொட்டி மாதிரி செய்யணும், அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லாமல் லேசாக வீட்டிலே எப்படி செஞ்சுக்கிற அவன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த குனாஃபோட ஸ்பெஷலே அதை வந்துட்டு அந்த பேட்டரை வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி கரைப்பாங்க. அப்போ அதுக்கு தேவையான தேங்காவை தான் பறித்து எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பால் வந்துட்டு எடுத்தோம் தேங்காய் இது அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் வைக்கும். நல்ல ஒரு அரை முத்தல் தேங்காவா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்டா மிச்சம் பழுத்த தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த லேசான ஒரு இனிப்பு டேஸ்ட் மாதிரி வரும் இல்லையா பாலில், அப்போ அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அப்போ இந்த அரை முத்தல் காய் அப்படின்னு சொல்கிற அந்த தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் வைக்கும். அப்போ அதுக்கு தேவையான தேங்காவெல்லாம் திருவி பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த குனாஃபாக்கு தேவையான கறியை செஞ்சுக்குவோம். என்னதான் கேஸ்ல செஞ்சாலும் அவசரத்துக்கு, இந்த அடுப்புல செய்ற டேஸ்ட் வந்துட்டு கேஸ்ல வராத மாரியே எனக்கு ஃபீல் ஆயிக்கும். அப்ப நேரம் கிடைக்கல கட்டாயமா அடுப்புல தான் சமைப்பேன். வீடியோக்கு வந்துட்டு லேட் ஆகுது அப்டின்னா மட்டும் தான் கேஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த கறி செய்றதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில வந்துட்டு கொஞ்சம் கடுக வெடிக்க விட்டுட்டு, அதிலே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை கொச்சுக்காய் எல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாம் நான் தந்திக்கிறேன். அப்ப பார்த்து கேளு. அப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெருப்பை வந்துட்டு நீங்கள் அளவாகவே வச்சுக்கோங்க. என்ன விறகடுப்பு அப்படின்றதால கொஞ்சம் கூடுதலாக பத்துது. நான் அதுக்கப்புறம் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். லேசாக இப்படி வெங்காயம் வதங்கி வரக்கல கொஞ்சமாக மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலும். அதோட கொஞ்சம் கட்டர்த்தூள், துண்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கு இறைச்ச வந்துட்டு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு இப்படி துண்டு துண்டாக பிச்சு வச்சிக்கிறேன். அப்போ அதை தான் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட மிஞ்ச இறைச்சிக்குது, சிக்கன் நிற்கிது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கறியில் உள்ள தன்மை எல்லாம் இல்லா போனதுக்கு அப்புறம் லேசாக கொஞ்சமாக தேசிக்காய் புளி விட்டு இப்படி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட குனாஃபா கறி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இதை உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த குனாஃபா பேட்டர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆட்டா மைதா ரெண்டையும் கலந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி மைதா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கலருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை வந்துட்டு விருப்பமே இல்லை, எனக்கு சேர்க்கவே இயலா அப்படின்றவங்க வந்துட்டு முட்டையை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாய்க்கும். ஒரு முட்டை தானே, அப்போ பிலால் வாசம் அந்த மாதிரி எதுவுமே வராது. கட்டாயமாக உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ முந்தைய சொன்ன மாதிரி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கணும், நிறைய இல்லை, அளவுகள் எல்லாம் நான் தந்திக்கிறேன். அந்த அளவுகள் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக போதுமைக்கும். தேங்காய் பாலை எப்போவுமே மிச்சம் கட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் ஓரளவு பதத்துக்கு வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு இப்போ நான் காட்டக்குள்ள உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அளவு தான் பால் பைத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிக்கிறேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பால் ஊற்றுறதை வந்துட்டு நிப்பாட்டுறேலும். உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் லேசாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துடலாம். அந்த கன்சிஸ்டன்சி நான் முந்தையே சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிச்சம் தண்ணி மாதிரி மீக்கப்படாது, அதே நேரம் கட்டியாகவும் மீக்கப்படாது. நல்லா இப்படி எடுத்து ஊற்றுற பதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக இந்த குனாஃபா தோசை எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் காட்டுற இதுக்கு தான் வந்துட்டு குனாஃபாச்சி அப்படின்னு சொல்லுவேன். நான் இதை வந்துட்டு ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இது அந்த காலத்தில் நான் வாங்கினது. இப்படி தான் 5 ஹோல் சீக்கும், இதில் 5 இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு ஓட்டை வச்சுப்பாங்க. உங்கள்கிட்ட இந்த அச்சே வேணும் அப்படின்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட இந்த அச்சு இல்லாட்டி தாராளமாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது இல்லையா, அதோட மூடிக்கு 5 ஓட்டை வந்துட்டு நீங்கள் அப்படியே உருக்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய இந்த குனாஃபா ஊற்றுற கப்ஸ் அந்த மாதிரி கூட ஈக்குது, நான் பார்த்திக்கிறேன். உங்களுக்கு கடைகளில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி தாராளமாக நான் முந்தி சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடிக்குது இல்லையா, அதுக்கு 5 ஓட்டை மீடியம் சைஸில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக இந்த தோசையெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் வைக்கும். இல்லை இந்த அச்சு வந்துட்டு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாலும் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும். குனாஃபா அச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இது கிடைக்கும். இந்த பேக்கிங் சாமானெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த கடைகளில் வந்துட்டு இந்த அச்சு கிடைக்கும். உங்களுக்கு வாங்கிக்கலும் அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி பிளாஸ்டிக் பாட்டில் ட்ரிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை கரைச்சிட்டு நீங்கள் இதை வைக்கவெல்லாம் தேவையில்ல, உடனேவே இந்த தோசை செஞ்சுக்கலும். பேனுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இப்படி கிரீஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டு உங்களுக்கு விரும்பின டிசைன்ல வந்துட்டு இதை ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தோசை ஊற்றக்குள்ள உங்களுக்கு கஷ்டமாய்க்கிற மாதிரி இருக்கும், அந்த டிசைன் எல்லாம் ஒழுங்காக வராத மாதிரிக்கும். அப்படியே ஊற்றிட்டு செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு வரும். அப்போ மிச்சம் இப்படி டிசைனாவெல்லாம் இல்லை, இந்த ஓட்ட வர மாதிரி சும்மா அப்படியே ஊற்றி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோசை ரெடி ஆயிரும். கட்டாயமாக இதை வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லேசாக அந்த நடுவில் மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாதிரி நல்லா முருகி வரும். அப்படி முருகி வரக்குள்ள தான் நீங்கள் இதை பேன்லேருந்து எடுக்கணும். அதுக்கு முன்னுக்கு எடுக்க போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரண்டில எல்லாம் இது ஒட்டிடும். இப்போ நான் காட்டுற மாதிரி முருகி வரக்குள்ள இந்த மாதிரி அழகா இது வரும். அப்போ உங்களுக்கு எடுத்து வச்சிடலாம். அப்போ லேசாக இப்படி ஒரு கலர் வரும். உங்களுக்கு விளங்குதோ தெரியா வீடியோவில். இப்போ நான் காட்டுற மாதிரி லேசாக இப்படி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நடுவில் வரக்கெல்லாம் உங்களுக்கு இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி நீங்கள் ஒரு நல்லா கொஞ்சம் ஒயில் தடவின பிளேட்டில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்களுக்கு குனாஃபா செஞ்சுக்கலாம். அந்த துண்டுகள் மிஞ்சுது இல்லையா, அதையும் வீசிடாமல் நீங்கள் அதே அந்த தோசை போடுற பிளேட்லேயே போட்டு வைங்க. எங்களுக்கு குனாஃபா செய்யக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆக தேவையில்ல. உங்களுக்கு என்ன போதாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் லேசாக ப்ரஷ்ல உள்ள எண்ணெயை அப்படியே ப்ரஷ் பண்ணி உங்களுக்கு ஊற்றிக்கலாம். எல்லா டைமும் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு அது விளங்கும், லேசாக ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லேசாக எண்ணெயை வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி எல்லா தோசையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் லேசாவே எங்களுக்கு இந்த குனாஃபாவை செஞ்சுக்கலும். பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரொட்டி எல்லாம் அப்படியே பேனில் போட்டு கறி வச்சு அந்த மாதிரி பேக் பண்ணுவேன். அப்போ அவன் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட இது லேஸ் ஆயிக்கும். இந்த முர்த்தபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரபிக் டிஷ் இருக்குது இல்லையா, அதை மாதிரி நாங்கள் செஞ்சுக்குவோம். நடுவில் கறி வைக்கக்கல கொஞ்சம் ஓட்டை பெருசாய்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு தோசையை இப்படி பிச்சு நடுவில் வச்சு கூட உங்களுக்கு கறியை வச்சுக்கலும். நாங்கள் முட்டை ரொட்டியெல்லாம் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை மடிச்சுக்கணும். சைட் ரெண்ட்லையும் இப்படி மடிச்சுட்டு மற்ற சைட் ரெண்டையும் அப்படியே மடிச்சு விட்ற, அவ்வளோதான். இதை நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கக்கல இது நல்லா செட் ஆகி வந்துடும், கலராமல் அப்படியே அழகாக செட் ஆகி வந்துடும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னுக்கே செஞ்சு வச்சிடலாம். ஏன்டா லேஸ் ஐக்கும் நிறையா இந்த ஊற வைக்கிறதுக்கு செட்டாக அந்த மாதிரி கூட உங்களுக்கு வைக்க தேவையில்ல. உடனேயே செஞ்சு அப்படியே இஃப்தார் டைமுக்கு கொஞ்சம் முன்னுக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நாங்கள் செஞ்ச இந்த முர்த்தபாண்டே சொல்லுவோம் இல்லையா, இந்த குனாஃபா முர்த்தபா எல்லாத்தையுமே வந்துட்டு பேனில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ரெண்டு பக்கமும் வாரத்துக்கு பெரட்டி பெரட்டி அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இதோட ஃபில்லிங் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆயிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்துட்டு விருப்பமாக சாப்பிட எலுமைக்கணும். அப்போ நீங்கள் இறைச்சி கோழி அந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்யலும். கோழியை விட வந்துட்டு இறைச்சி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட் ஆயிக்கும். இப்போ நான் காட்டுற இதே சிம்பிள் ஃபில்லிங் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கூட நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு இறக்கி வச்சு எங்களுக்கு உடனே சர்வ் பண்ணிடலாம். கட்டாயமாக இந்த டிஷ் வந்துட்டு உங்களுக்கு சுட சுட சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அப்போ நான் முந்தைய சொன்ன மாதிரி இஃப்தாருக்கு கொஞ்சம் முன்னுக்கு உங்களுக்கு செஞ்சு உடனே சர்வ் பண்ணிடலாம். அப்போ நேரமும் வந்துட்டு சேவ் ஆகும் இல்லையா, அப்போ சேவ் ஆகிற டைமை உங்களுக்கு தாராளமாக அமல்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலோஸ் மசாலா, ஃபிஷ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல், சுக்கு கோப்பித்தூள் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசென்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமுவ மல்டி ஸ்டோர் தமுள்ள ரோட்ல இருக்குது. பானகமுவ மல்டி ஸ்டோர் நமடகஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர்ஸ்லையும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட், பாரம்பரிய சுவையின் ஞாபகம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணணும். இந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு போட்டிக்கிறோம். அப்போ இந்த மந்த் முழுக்க, இந்த ரமலான் மாதம் முழுக்க வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் எப்படி என்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கட்டாயம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.